அனைவருக்கும் வணக்கம். பரமசிவன் பாத்திமா ரோகிணி தேட்டர்ல ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தோம். ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது இதுதான் ஒரு ஒரு பேய் படம். இது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நிறைய இடத்துல காமெடி இடத்துல சிரிச்சாங்க. கிளைமேக்ஸ் சாங்ல எல்லாருமே இது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது நம்ம டைரக்டர் அவங்க ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை. இது ஒரு காதல் படம் தான் சொல்ல முடியும். காதல் படம், ஒரு பேய் படம். இன்ட்ரெஸ்டிங். அடுத்து தேசிங் ராஜா 2 படம் வருது. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது. அது முழுக்க காமெடி. பேய் கண்ணுக்கு தெரியுதுன்னா இது ஒரு மாதிரியான பேய். இரண்டாவது கதாநாயகனாக கூல் சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாட்களாக ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க, கூல் சுரேஷ் அண்ணா உங்களை நான் ஸ்கிரீன்ல பார்க்க போறேன் அப்படின்னு. இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு எல்லாரும் நல்லா விசில் அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு இதுல ஒரு சாங் ஒன்று கொடுத்திருக்காரு இயக்குனர் அவர்கள். நானும் ஹீரோயினும் சும்மா ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடுவோம். ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படத்தின் இரண்டாவது கதாநாயகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரமசிவன் பாத்திமா படத்துல கூல் சுரேஷ் நான் நடிச்சிருக்கேன். அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஃபைட்டு நல்லா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சாங் அதே மாதிரி ஒரு சாங்குமே ஒரு வெரைட்டியா இருக்கு. முக்கியமா எனக்கு ஆடுற மாதிரி ஒரு மியூசிக் போட்டு கொடுத்து அதே மாதிரி ஒரு சாங் கொடுத்து மல்லி யாரு அப்படின்னு அந்த சாங்கு அது நல்லா அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னாக்க, என்னோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது ஏன் அப்படின்னாக்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு முத்த காட்சி வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு கூல் சுரேஷுக்கு அந்த மாதிரி ஒரு முத்த காட்சி வைக்கலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே வருத்தப்பட்டாங்க. என்னப்பா கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துல இருக்கா. ஓகே, மிக்க நன்றி. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள் எப்படி நமக்கு ஒரு பிரகாஷ் ராஜ் அவர்களை பாக்குற மாதிரி இந்த படத்துல பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு வில்லனாகவும் இந்த படத்துல அவர் தெரிகிறாரு. ஸோ இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதுவும் இல்லாம நிறைய பேர் இந்த படம் ஒரு கான்ட்ரவர்சியான படம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கான்ட்ரவர்சி எல்லாம் எதுவுமே இல்லை இதுல, புரியுதுங்களா? இது மதத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. படத்தை பாத்தீங்கன்னாக்க தெரியும். பரமசிவன் பாத்திமா படத்தை பாத்தீங்கன்னாக்க இந்த படத்துல உன் மதம் சிறந்ததா வழிபடு, என் மதம் சிறந்தது வழிய விடு அப்படின்ற கருத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? வெந்து தனிந்தது காடு, பரமசிவன் பாத்திமா. இந்த படம் டோட்டலாவே கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதம் சார்ந்த ஒரு படமா பார்க்கப்படுது. இந்த மத வெறினால வரக்கூடிய ஆணவ கொலைகளை பத்தி பேசியிருக்காங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் வரும் அப்படின்னா, நீங்க முன்னாடி காலத்துல இந்த காசு கொடுத்து மதம் மாத்துறது ஒரு கொஞ்சம் ஃபேமஸான விஷயமா இருந்தது. அப்போ வில்லேஜ் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காசுக்காக மதம் மாறுறது. உங்க பசங்களை நாங்க படிக்க வைக்கிறோம், ஸோ நீங்க கன்வெர்ட் ஆயிக்கோங்க டோட்டலாவே உங்க ஃபேமிலி அப்படி சொல்ற விதமா இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் செலவை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க டோட்டலாவே கன்வெர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்ற விதமா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டா எனக்கு இல்ல, எனக்கு தோணல. அந்த மாதிரி நடந்த மாதிரி நான் பார்க்கவும் இல்லை. பட் முன்னாடி காலத்துல இருந்தது, அதை ஒரு கான்செப்டா கொண்டு வந்து அது மாறுனதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, எதுக்காண்டி அந்த மாதிரி மாத்துறாங்க, ஏன் அந்த ஒரு விஷயத்த அவங்க கையில எடுக்காங்க. எல்லாரும் மாத்துறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில வெறியர் அந்த மாதிரி மாத்துறாங்க அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த ஸ்கிரீன் பிளே போக போக நமக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னா, ஒரு மதத்தை அதிகமாகவும் ஒரு மதத்தை கம்மியாகவும் காட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கான்செப்ட்ல கொண்டுட்டு போறாங்க, எந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்கிறதே எனக்கு ஒரு வித்தியாசம். எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நமக்குள்ள நிறைய இருந்தது. ஏன்னா ஒரு மதத்தை நம்ம அதிகமாகவும் ஒரு மதத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருமே பார்க்கல. நம்ம எல்லாருமே ஒண்ணுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கோம், ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். எல்லாருமே ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்துல இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. கிளைமேக்ஸ்ல நாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுங்க, எல்லாருமே ஒண்ணுதான்,
எம்மதமும் சம்மதமும் அப்படிங்கிற மாதிரிதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவனே அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு விமல் கேரக்டர்ல வந்து அவர் பேசின தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான தமிழா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் கேட்ட ஒரு ஃபீல் கிடைச்சது. அதை தாண்டி இந்த படத்துல வந்து ரொம்ப பெருசா பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா எம்.எஸ். பாஸ்கரோட கேரக்டர் தான். அவர் தான் வந்து டோட்டலாவே எல்லாரையும் மதம் மாத்துறாரு. அவர் ஒரு ஃபாதரா இருக்காரு. அவரோட ஸ்லாங்கா இருக்கட்டும், அவர் மாடுலேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சில இடங்களை அவங்க சொல்ற கருத்துக்களை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு தான் நானும் சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல அவரு சொல்ற விஷயங்களை அதை எப்படி நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நம்ம அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்ல, அந்த ஒரு மைண்ட் செட் வருது. ஆனா கிளைமேக்ஸ்ல கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா வந்து இது ஒரு ஹாரர் மூவிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம், ஒரு ஆணவ கொலை பண்ண அத்தனை பேருமே பழி வாங்கணும்னு நினைச்சா நம்ம இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த அவ்வளவு பேரை பழி வாங்கணும், அவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல அதை வந்து நம்ம எவ்வளவு பேரை நம்ம சாமியா இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே அந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்திருக்கு. அந்த கொலைகளை வந்து நம்ம சாமியா கும்பிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து சாமி கும்பிடும் போது எல்லா மதத்தால ஆள்களையும் நம்ம சாமியா கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லா மதமுமே ஒண்ணுதான், வழிபாடுகளும் இது மட்டும்தான் மாறும், மற்றபடி எல்லாமே ஒண்ணுதாங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த கிளாரிட்டியை முன்னாடில இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க காமிச்சிருக்கலாமோ அந்த அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா ஒரு மதத்தை ரொம்ப அதிகமாவும் ஒரு மதத்தை ரொம்ப கம்மியாவும் காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் நிறைய இருந்தது. நிறைய இடத்துல லேக் இருந்தது. அந்த லேக் வந்து காரணம்னா இந்த ஒரு கான்செப்ட் கொண்டுட்டு போகும்போது நான் இதை நோக்கி தான் போறேன், இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்க அதை நோக்கி போகணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க வேற 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 விஷயமா மேல ஏத்தி ஏத்தி பேச 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 ஒரு சில விஷயங்களை கம்மி பண்ணி காட்டும் போது எல்லாருமே ஏத்துப்பாங்களா? இப்ப நான் எனக்கு எல்லா மதத்துலயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது என்னாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ அந்த ஒரு உள்ள மதத்துல இருக்கிறவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லலாம். இது இங்க சிட்டில சுத்தமா ஒத்தே வராது. பசங்களுக்கு ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. பட் வில்லேஜ் சைட்ல ஓரளவு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மதம் சார்ந்து வழிபாடுகள் சார்ந்து இன்னைக்கும் வில்லேஜ் சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ அதை நோக்கி நம்ம ஒரு படம் காட்டும் போது அந்த சைடு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இந்த கான்செப்ட் இப்ப அது செயல்படுதான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி கூல் சுரேஷ் இதுல ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு மெயின் கேரக்டரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் தான் வந்து அவருக்கு ஒரு தனி சாங்லாம் உண்டு இந்த படத்துல. தனியா அவருக்குனே ஒரு தனி சாங் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த வில்லன் கேரக்டர்ல இப்போ ஒரு 5 வில்லன்ல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் கொடுத்த ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே கூல் சுரேஷோட அந்த ஒரு ஒரிஜினல் ஆக்டிங், இதுதான் நான் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியான ஒரு ஆக்டிங் இருக்கும்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி விமல் சார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் அந்த வாத்தியார் கேரக்டர் அவருக்கு செட் ஆகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அந்த வாத்தியார் கேரக்டர் மட்டும் அவருக்கு எப்படி இவ்வளவு செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூட்டபிளா இருந்த மாதிரி இருந்தது. அவர் அந்த தமிழ் பேசின விதமா இருக்கட்டும், தமிழ் பாடம் நடத்தின விதமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. பெஸ்ட் சீன் அப்படின்னு சொன்னா பெரிய புராணம் பத்தி பேசுவாங்க. அப்போ அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல வந்து நீ எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இது கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குது, சோ நாங்க இதுல வந்து பாடமா நடத்தும் போது கண்டிப்பா நாங்க இது பேசிதான் ஆவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து எல்லாரையும் மாதிரி என்னையும் மாத்தணும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல தமிழ் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், ஏன்னா ஒரு மதம் மாறுறது அப்படிங்கிறது காசுக்காக அவங்க மதம் மாறினாலும் மாறாட்டலும் என்னோட கேள்வி என்னன்னா அந்த ஒரு ஸ்கேமை நீங்க காட்டினது ஓகே தான். ஆனா அது இப்ப யாருமே பண்றது இல்லையே. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயமே எனக்கு வெளியில தெரிஞ்ச மாதிரி தெரியல. சோ அதையே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுல வந்து ஒரு மதத்தை அதிகமாவும் ஒரு மதத்தை கம்மியாவும் காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு விஷயம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி. இந்த மதம் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, அரசியல்வாதியிலிருந்து இன்னைக்கு வந்து எல்லாமே நடக்குது. என்ன ஒரு விஷயம்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நிச்சயமா நான் யூகிக்க முடியல. கடவுள் இல்ல. மனித ரூபத்துல யாருக்கு உதவி பண்றாரோ அவங்கதான் கடவுள். இன்னைக்கு வழிபாட்டு முறை ஒன்னா இருக்கலாம். வழிபாட்டு முறைதான். இந்து மதமா இருந்தா ஒரு கோயிலுக்கு போறான், ஏதாவது தேங்காய் உடைக்கிறான். கிறிஸ்தவ மதம் ஒரு பைபிள் போடுற 2 கேண்டில் ஏத்துறான். தொழில் இடத்துக்கு போறாங்க. இவங்க விரதம் வந்து ரம்ஜானுக்கு இருப்பாங்க, அவங்க கிறிஸ்துமஸ்ல இது கொண்டாடுவாங்க. இந்து மதத்துல பல பண்டிகை பல விரதம்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் பார்க்காம ரத்தம் ஒண்ணுதான், சிவப்பு ரத்தம் தான். எந்த மதமா இருந்தாலும் சிவப்பு ரத்தத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அது உண்மைதான். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த மத சம்பந்தப்பட்டது இருக்குது. கூல் சுரேஷ் வந்து செகண்ட் கதாநாயகங்க. மனுஷன் எல்லா இடத்துலயும் தியேட்டர்ல நின்னு கத்தி 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 சாவரா போல. ஆனா இந்த படத்துல செத்த பேர் தான் இவரு கதையே வருது. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லா தியேட்டர்ல ப்ரொமோட் பண்றதுக்கு கத்தி கத்தி சாவரா போல. ஆனா இந்த படத்துல இவர் இறந்த பேர் தான் கதையை சூடு புரியுதுன்னா செகண்ட் கதாநாயக அருமையா நடிச்சுக்கிறா போல.
அவ்வளவுதான். விமல் கேரக்டர் கரெக்டா விமல் இருந்து ஆவி நான் கதாநாயகா யாரு கொல்லணும்னு நான் சொல்றது புரியுங்களா? அதுதான் பண்ணாரு. அவரு நல்லா நடிச்சுக்கிறாப்ப. எல்லாருமே ஹோல் டீம் நல்லா இருந்துச்சு. டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். டைலாக் நிறைய இருக்குதுங்க. பெஸ்ட் சீன் இல்ல, டைலாக் தான் நிறைய. அங்கதான் லாகிங். நான் சொல்றது புரியுதா? ஒரு கொலை வந்து ஸ்பீடா போவோம், எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி விசாரணை பண்ண. ஆனா வந்து ஆவின்னு சொன்னோன்னே அது மாவி ஆயிடுது. நான் சொல்றது புரியுதுங்களா?